கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தானம் கொடுத்த மாட்டை பல்லு பிடிச்சி பார்க்கக்கூடாதுன்னு. அது மாதிரி தர்மம் கொடுத்தத அல்லது அரசாங்கம் கொடுத்தது ஒரு கஷ்டம், யாரும் விசாராயம் இறந்தி மரணம் அடைஞ்சது அல்லது சாவு என்பது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான், ஒரு விபத்து தான் அது. ஸோ எப்படி மற்ற விபத்துகள் ஏற்படுற போது நிவாரணம் வழங்கப்படுதோ அது மாதிரி சாராயம் குடிச்சு இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் இது சாராயம் குடிச்சிட்டு செத்தவங்களுக்கு அல்ல நிதி, செத்து போனவங்க தவிர மிச்சம் இருக்கவங்களுக்கு தான், குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தானே நிதி. குடும்பத்தில் கஷ்டப்படுறவங்க, சிரமப்படுறவங்க, சில தாய் அத்தா அப்பா 2 பேரும் இறந்துருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க. ஸோ அது மாதிரி அவங்க படிக்க எதிர்காலத்தில் அந்த குடும்பத்தில் சம்பாதிச்சுட்டு இருக்க ஒருத்தர் இல்லாமல் போயிட்டார். ஸோ அந்த எதிர்காலத்தில் அந்த குடும்பத்தை வறுமையில் கஷ்டத்தில் இருக்கிற குடும்பத்தை காப்பாற்றுறாங்க. யாரும் பெரிய கோடீஸ்வரனோ பெரிய வசதியான ஆட்களோ நில சுவாந்தார்களோ பெரிய தொழிலதிபர்களோ இந்த 50-55 பேர் செத்ததில் யாரும் அப்படி இறக்கலை. யாரும் இன்னும் ஏழைப்பாளைகள், அந்த பகுதியில் இருக்கிற மக்கள், குறிப்பாக தலித் சமுதாயத்தை சார்ந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், மற்ற பல்வேறு சமுதாயங்களை சேர்ந்த மக்களும் ஏழை எளியவர்கள் தான் இருந்திருக்காங்க. ஸோ அதில் கொடுத்ததை விமர்சிக்க விரும்பலை நான். அரசாங்கம் கொடுத்துருக்கு, அந்த தொகை சின்ன தொகையா பெரிய தொகையா, இவ்வளோ கொடுக்கலாமா இவ்வளோ கொடுத்துடக்கூடாதா, இந்த ஆராய்ச்சி என்னை பொறுத்த வரைக்கும் அது அவசியமானதாக நான் கருதவில்லை. ஸோ எதிர்காலத்தில் என்ன வகையான தலைவர்கள் சொல்கிற சில தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி 10 லட்சம் 1 லட்சம் கொடுக்கும்போது இது கலாச்சாரம் குடிச்சு இறக்குறவங்கள ஊக்குவிக்கிற மாதிரி, சரி இது மாதிரி எந்த குடிச்சு சேர்த்தாலும் அரசாங்கம் 10 லட்சம் கொடுக்குது 20 லட்சம் கொடுக்குங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது. கள்ளச்சாரம் சாப்பிட்றவங்களுக்கு, சாகிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மனோபாவமோ எண்ணமோ அந்த ஏரியாக்களில் எத்தனை தடவை இன்ஸ்பெக்ஷன் போனாங்க, எங்கே போனாங்க, கள்ளச்சாரம் காய்ச்சுறாங்களா, எங்கேயாவது பிடிச்சிருக்காங்களா, இதெல்லாம் ரெகுலராக இந்த மாதிரி எங்கேயாவது 50 பேர் 100 பேர் செத்த உடனே எல்லாரும் போய் நிற்கிறது என்ன பிரயோஜனம்? அதனால் ரெகுலராக ஒரு இன்ஸ்பெக்ஷனோ ரெகுலராக ஆய்வுகளோ செய்யப்பட்டு கள்ளச்சாரம் காய்ச்சுவது, அதன் மூலமாக விற்பனை செய்யப்படுவது, குடிப்பது எல்லாம் தடுக்கப்படுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும். ஒன்று. 2வது விஷயம், ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக பூரண மதுவிலக்கை அமல்படுத்தணும் அரசாங்கம். ஸோ பூரண மதுவிலக்குங்கிற போது அரசு கடைகளில் விற்கிறது நிறுத்தப்பட்டாலே தனியாரும் இந்த மாதிரி அதில் ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுத்து பூரண மதுவிலக்கு வர்ற போது தடுத்துட முடியும். அப்கோர்ஸ் அரசாங்கத்துக்கு 45,000 கோடி வருமானம் வருது, ஒரு வருஷத்துக்கு 45,000 கோடி இதன் மூலமாக மதுவிலக்கு மூலமாக அரசாங்கத்துக்கு வருது. ஆனால் மக்களுக்கு ஏற்படுற தீமை 45,000 கோடியாக இருக்கும். 45,000 கோடி வருமானம் வருதுன்னா அது 4.5 லட்சம் கோடி அதுக்கு மேலே கூட. அதனால் உடல்நல பாதிப்பு எல்லாம் மக்களுக்கு வரும்போது அரசாங்கம் தான் திருப்பி மருத்துவ ரீதியாக செலவு பண்ணணும், ஆஸ்பத்திரியை கூட்டணும், மருந்து இந்த மாதிரி போகிற போது அந்த செலவு அரசாங்கத்துக்கு அதிகமாகும். இந்த செலவு நிறுத்திட்டா, மதுவிலக்கு கொண்டு வந்தால் அந்த செலவு குறையும். ஒன்று. அதனால் மக்களுடைய நலன் கருதி ஒரே நேரத்தில் இல்லைனாலும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு 5,000 கடைகள் இருக்குது, ஒரு 3,000 பார் இருக்குது. அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வருஷம் 2-3 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரதுக்கு அரசாங்கம் திட்டமிட்டு செயல்படுத்தணுங்கிறது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வேண்டுகோள். அரசாங்கம்ங்கிறது முதலமைச்சர் மட்டும் அரசாங்கம் இல்லை, அரசாங்கத்துக்கு முதலமைச்சர் தலைவர், அதில் அமைச்சர்கள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க, எம்பிக்கள் இருக்காங்க, அரசு அதிகாரிகள் இருக்காங்க, மாவட்ட எஸ்பி, கலெக்டர், மேலே ஹோம் செக்ரட்டரி பார்த்துருக்காங்க. ஸோ சம்மந்தப்பட்ட பல அமைச்சர்கள் பார்த்துருக்காங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் வந்திருக்காரு, உதயநிதி அமைச்சர் பார்த்துருக்காரு, அந்த லோக்கல் மினிஸ்டர்ஸ் 2 பேர் பார்த்துருக்காங்க. ஸோ இது நடந்து போன சம்பவம், ஆஸ்பத்திரியில் இருக்கவங்கள பார்த்து அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கணும், நல்ல முறையில் அங்கே கவிதை காப்பாற்றுக்கிறதுக்காக தான் சுகாதார அமைச்சரையே முதலமைச்சர் அனுப்பி பார்த்துருக்காங்க. அதனால் இது முதலமைச்சர் பார்த்தா தான் அரசு நடவடிக்கை எடுத்ததாக அர்த்தம் கிடையாது. முதலமைச்சருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் மற்ற அமைச்சர்கள்லாம் பார்த்ததே அரசாங்கம் பார்த்தது மாதிரி தானே. அரசாங்கம் பார்த்தது தான் முதலமைச்சருடைய மேற்பார்வையில் தான் இவ்வளோ விஷயங்களும் நடந்திருக்கு. அது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக எதிர்கட்சியின் சார்பில் எதிர்கட்சிகள் சொல்லத்தான் செய்வாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது அரசு இயந்திரத்தின் சார்பில் இவ்வளோ பேர் வந்திருக்கிற போது அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இது இடைத்தேர்தல் நடக்கிறதோ, இடைத்தேர்தலில் ஒரு கட்சி இடைத்தேர்தலில் புறக்கணிக்கிறதோ, அப்படி புறக்கணிக்கிற போது தேர்தல் சரியாக நடக்காதுன்னு காரணங்கள் சொல்கிறதோ,
இது தமிழ்நாட்டு அரசியல்லையோ இந்திய அரசியல்லையோ முதல் முறை கிடையாது. இதுக்கு முந்தைய திமுக இருக்கும்போது அதிமுக போட்டி போடாமல் இருந்திருக்கு இடைத்தேர்தலில், அதிமுக இருக்கிற போது திமுக போட்டி போடாமல் இருந்திருக்கு இடைத்தேர்தலில். அப்போ இடைத்தேர்தலில் போட்டி போடாமல் இருக்கிற போதெல்லாம் தேர்தல் முறையாக நடக்காதுன்னு சொல்றது வாடிக்கையான வழக்கமான குற்றச்சாட்டு தான். இது எல்லா காலங்களையும் மாற்றி மாற்றி சொல்லப்படுறது. அதே மாதிரி அதிமுக போட்டியிட வரும்போது அவங்க இதை சொல்லிட்டு விலகிருக்காங்க, அவ்வளோதான். இதில் ஒன்றும் புதுமையோ அது புதுசோ முதல் தடவையாக தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயமோ கிடையாது. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பல முறை நடந்திருக்கு. நான் 1977 இருந்திருக்கேன். கட்சி பொறுத்த வரைக்கும் ஓட்டு சதவீதம் வந்து அவங்க சொல்றாங்க. அதில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் அங்கங்கே நின்று ஆட்களில் பொறுத்து அங்கங்கே கொஞ்சம் ஓட்டு வந்திருக்கு. சில பேர் இப்போ அதிமுகலேருந்து விலகி போன சில பேர் தனித்தனியாக நின்றுருக்காங்க சில இடங்களில். உதாரணமாக முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் ராமநாதத்தில் நின்னார். ஏறக்குறைய ஒரு இண்டிபெண்டன்ஸ் சிம்பிளில் தான் நின்னார். பிஜேபி கூட்டணியில் நின்னார். ஒரு 3 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. அது என்ன பிஜேபி ஓட்டா? தினகரன் வந்து தேனியில் நின்னார். அவர் ஒரு 2-3 ஏதோ ஒரு குறிப்பிட்ட வாங்கியிருக்காரு. ஏய் சண்முகம் வேலூரில் நின்னார். அவர் 3 ஒரு கணிசமாக வாங்கியிருக்காரு. இதெல்லாம் வந்து பிஜேபி எங்கே ஓட்டுன்னு பெருமை சேர்த்துக்கிட்டான்னு செய்ய முடியும் அவங்க கணக்கில். ஸோ அது மாதிரி சில இடங்களில் போனதை விட சில ஓட்டுகள் கூட வந்து பிஎம்கே அலையன்ஸ் வேறு இருந்தது. ஸோ அதனால இப்போ மிஸ்ஸஸ் அன்புமணி அவங்கெல்லாம் வந்து ரொம்ப குறைவான ஓட்டில் தான் தோற்றுருக்காங்க, கணிசமாக ஓட்டு வாங்கியிருக்காங்க. அது என்ன பிஜேபியால் வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? ஸோ அதனால் இந்த வாக்குகள் பூரா ஒரு சதவீதம் கூடியிருக்கலாம், இல்லைங்களா, 1 இருக்கலாம் 2 இருக்கலாம். பட் அதனால வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறதுக்கோ சந்தோஷப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை. ரொம்ப வளர்ந்துட்டோம், அதனால் அடுத்த இடம் நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோம், இதெல்லாம் சும்மா சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்த கனவு யார் வேணாலும் காணலாம். அதில் என்ன இருக்கு? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.